வேற ஒரு ஆட்சி அமைவதற்கு எங்களுடைய ஆதரவு, அவ்வளோதான். அவங்க செயல்பாடுகள் சிறந்தால் நாங்களும் பாராட்டுவோம், வரவேற்போம். எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த புரோக்கரேஜும் கிடையாது. தாவேகாவிற்கு ஆதரவு நேற்று ஒரு செய்தி வந்தது, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. பட் இன்னைக்கு உறுதியாக மீட் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இழுபறிக்கு காரணம் என்ன? இழுபறிலாம் இதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இப்பவும் தொடர்றோம். அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு ஒரு அரசு பதவியேற்க முடியாத ஒரு சூழ்நிலை. மேதக ஆளுநர் அவர்கள் காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணுங்கிறத வலியுறுத்துகிறார். அந்த நிலையில் வேறு எந்த சூழ்நிலைகளுக்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தால்தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதின் காரணமாக பலரும், நாங்கள் நேற்று முந்தானத்தில் நம்மளுடைய திமுக தலைவரை சந்தித்து கூட இது விஷயமாக பேசினோம். மற்ற சூழ்நிலைகள் எதுவுமே அமையாத காரணத்தினால எல்லா பொதுமக்களும், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பல்வேறு ஜமாத்தினர்களும் ஒரு ஆட்சி அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் இன்று எப்படியும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டம் கூடி நாம் அந்த ஆட்சி அமைவதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றோம். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றோம். திமுக கூட்டணியிலே தொடர்கின்றோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. இப்போ கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் நீங்களும் நாங்கள் எங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு விரிவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் நாங்கள் திமுகவிற்கு மக்களுக்கு எது நடந்தாலும் திமுகவுடன் இணைந்து போராட்டத்தில் சந்திப்போம்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்களா? நீ என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஆதரவுங்கிறது ஆட்சி அமைக்கிறது, கூட்டணிங்கிறது திமுக கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கிறோம், நாங்கள் மட்டும் இல்லை. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, மற்ற எல்லாருமே கூட்டணியெல்லாம் முறையில், காங்கிரஸ் மட்டும்தான் வெளியே போயிருக்கு. கூட்டணியில் தொடரோம். இப்போ நாங்கள் ஆதரவு அளிக்கலைண்டா அந்த ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினும் வலியுறுத்தி அறிவிச்சிருக்கின்றார். அவர் கூட இன்றைக்கி அறிவிப்பில் கூட கூட்டணியில் இந்த மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ள எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஜனநாயக முறையிலே ஒரு ஆட்சி அமைவதற்கு பாஜகவினுடைய தூண்டுகோலோடு ஒரு ஆளுநருடைய ஆளுமை இங்கே இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்கு அதனுடைய ஜனநாயக கடமையை செலுத்திருப்பதை அவர் கூட வரவேற்றிருக்கின்றார். அதுதான் அடிப்படையில், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் களத்திற்கு வந்தது பின்பு முதல் முறையாக அவர் தான் பேசியிருந்தார். இப்போ ஒருவேளை அவர் கூறும் பட்சத்தில், நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் நீங்களும் அமைச்சரவையில் இடம்பெற்று பங்கேற்ற மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யலாம் தானே நீங்கள்? பட் இன்னும் திமுக கூட்டணியில் தொடர்றீங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் போகலன்னு சொல்கிறீங்களா? திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது கொள்கை ரீதியான கூட்டணி. அந்த கூட்டணியில் தொடர்றோம். விஜயோட நாங்கள் கூட்டணி அமைக்கலை. அவர் ஆட்சி அமைப்பதற்கு எங்கே 2 எம்எல்ஏக்களுடைய வாக்குகளும் தேவை. அந்த அடிப்படையில் வாக்குகளை நாங்கள் அளிப்பார்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள். அதே நேரத்தில் எந்த கொள்கையை, மதசார்பற்ற கொள்கையை, ஜனநாயக ரீதியான கொள்கையை, எல்லா மக்களும் கண்ணியமாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு என்னென்ன வகையில் சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் எழுப்ப வேண்டுமோ அதை கண்டிப்பாக எங்களுடைய உறுப்பினர்கள் மற்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து அவருடைய ஜனநாயக பணிகளை செய்வார்கள். கண்டிப்பாக திமுகவுடைய கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் நன்றி கூட சொல்ல வரல. ஒரே நாளில் கூட்டணி ஒரு முறித்துட்டு போயிட்டதா ஸ்டாலின் ஒரு ஃபீலிங்கான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது காங்கிரஸ் தான் பதில் சொல்லணும். நாங்கள் எப்பவுமே நன்றி உள்ளவங்க. நேற்று வரைக்கும் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து தான் வந்திருக்கிறோம். கூட்டணியில் தொடர்றோம். நாங்கள் கூட்டணிக்கெலாம் நாங்கள் எந்த இதுவும் பண்ணலை. வேற ஒரு ஆட்சி அமைவதற்கு எங்களுடைய ஆதரவு, அவ்வளோதான். அன்கண்டிஷனல் சப்போர்ட். எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த புரோக்கரேஜும் கிடையாது. நேரடியாக தாவேகானுடைய தலைவர் எங்களுக்கு கடிதம் கொடுத்துருந்தார். அதனுடைய மூத்த நிர்வாகிகள் வந்தாங்க. சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், அதே போன்று தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் திமுக ஆட்சி செய்து வரக்கூடிய நன்மைகள் தொடர்வதை நாங்கள் வலியுறுத்துவோம். அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்கிறீங்களா? இது இப்போ தாவேகாவிற்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெருடலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? அவங்க செயல்பாட்டில் தான் அதை நிரூபிக்கணும். அவங்க செயல்பாடுகள் சிறந்தால் நாங்களும் பாராட்டுவோம், வரவேற்போம். செயல்பாடுகளில் அவங்களுடைய சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும்.
செய்யும் பொழுது எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றுவார். ஆளுநருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் அவருடைய கடமையை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு 120 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு ஆதரவோடு நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கோரியிருக்கின்றார். அதை உடனடியாக மேதகு ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தொடர்ந்து 3 தினங்களாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அதை விரைவாக ஆளுநர் அவர்கள் செய்வார் என நம்புகின்றோம். தாவேகாவிற்கு 118 உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் பெரும்பான்மையாக இருந்தாலுமே கூட தமிழக ஆளுநரின் செயல்பாடு எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் மதனுடன் பாலாஜி, புதிய தலைமுறை.